வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதே ஊரிலே பிறந்து வளர்ந்தவன். இதே ஊரிலே பிறந்து வளர்ந்து வியாபாரம் செய்து கொண்டு குடும்பத்தோடு இருக்கின்றேன். இங்கே தான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனது பெயர் சக்கரவர்த்தி. இந்த தொகுதியிலே இப்பொழுது போட்டியிடுகின்றேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆட்சி பெற்ற சின்னம் தென்னந்தோப்பில் சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். எனக்கு ஒரு ஆதரவு அளித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் ஆசீர்வாதத்துடனும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆசீர்வாதத்துடனும், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசீர்வாத சின்னம் தென்னந்தோப்பில் போட்டியிடுகின்றேன். எனவே எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு முன்னால் கடந்த 10 ஆண்டுகளாக இதே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்கின்றார், அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய சேவைகள் ஒன்றுமே இல்லை. மதுரையை குப்பை நகரமாக ஆக்கியதுதான் மிச்சம். குப்பை நகரமாக ஆக்கிவிட்டு எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியும், ரோடு சரியில்லை, சாலைகள் சரியில்லை, குடிநீர் வசதி இல்லை, ஒரு வசதியும் செய்து தரவில்லை. அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார், எம்எல்ஏ 10 ஆண்டுகளாக இருந்திருக்கின்றார். அவர் மதுரையை புறக்கணித்திருக்கின்றார். மதுரைக்கு ஒரு நம்பர் 1 குப்பை நகரமாக என்ற பெயர் வாங்கி கொடுத்ததுதான் அவருக்கு மிச்சம். அவருக்கு தயவு செய்து மீண்டும் வாய்ப்பு வழங்காதீர்கள். 3வது முறையும் வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எங்கு பார்த்தாலும் ஒரே வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு, அனைத்தும் கஞ்சா விற்பனை எல்லாம் அதிகமாகிவிடும். எனவே திமுகவை மீண்டும் வரவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக 2வது வேட்பாளராக வந்திருக்கின்றார் சுந்தர்சி அவர்கள். சுந்தர்சி அவர்களுக்கும் இந்த மத்திய தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் என்றே தெரியவில்லை. அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார். எனவே அவருக்கு இந்த மத்திய தொகுதியில் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். எடப்பாடி அவர்கள் சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்ததுதான் மட்டுமல்லாமல் இந்த தொகுதி மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தொகுதியிலே ஒரு அதிமுக தொண்டர் கூட இல்லையா? எத்தனை பேர் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, அத்தனை கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் எங்கோ இருந்து வந்த ஒரு சுந்தர்சிக்கும் இந்த இரட்டை இலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அவருக்கு போய் மாற்று கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கார். எப்பொழுதுமே மத்திய தொகுதியை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி அவர் சின்னம்மாவுக்கு துரோகம் மட்டும் செய்யாமல் இங்கு உள்ள அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அதிமுக தொண்டர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். புரட்சித் தலைவரின் கட்சி புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதிலே இணைந்து உங்களுடைய வாக்குகளை இதிலே செலுத்த வேண்டும். தென்னந்தோப்பு சின்னம் புரட்சித் தலைவர் ஆட்சி பெற்ற சின்னம், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்சி பெற்ற சின்னம். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.